நம்ம ஊரில் தான் குடும்பம் ஒரு கோயில்னு சொன்னது. ஆனால் அந்த மிக்சியை வந்து தாய்க்குளங்கள் சட்னி அரைக்கிறதுக்கு பயன்படுத்துறத விட வீட்டுக்காரர் எழுப்புறதுக்கு பயன்படுத்துறது அதிகமாக இருக்கும். அப்பதான் அசன் தூங்க போற சட்டான்னு இருந்துச்சு. என் வீட்டை அனுப்பிச்சு இன்ன வரைக்கும் வச்சுட்ட போட்டியா பத்தான படுக்கு போதான் சட்னியை கிட்டியா இருப்பியா ஆச்சரியமா இருக்கும். சரி நல்லா தூங்குறாருன்னா ஒரு 10 நிமிஷம் தூங்கட்டும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாது, டிவி சவுண்ட போடாது, பாவம் வெளியூர் அப்படி நினைக்கிறீங்க. நல்லா தூங்கிட்டு மிட் நைட் 1:30 மணி இருக்குங்க. அங்கே எந்திரிக்க பிடிச்சி 10 கீழே விழுந்து கட்டோட பின்னாடி என்னாச்சு தாங்க தூக்க மாட்டேன் போடாம படுத்துட்டீங்க. தூங்குறவனுக்கு எவனாக்கு வாங்கம்மா ஒரு நல்ல நகைச்சுவை மிஸ் பண்ணிட்டீங்க. நான் மறுபடியும் அதை சொல்லணுமா இல்லை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவோம். ஆமாம் அவங்க ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உட்காருங்க. ஆமாம் பாட்டி உட்கார வைங்க. நீங்கள் உட்காருங்க. யாரும் பாட்டினே இதில் உட்காருங்க. அது ஒரு நகைச்சுவை நான் கோவப்படுக்கிறேன்.